ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கதினா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சென்னை டு லடாக் நாளைக்கு கிளம்புறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் கொண்டு போகிறேன், ஸோ பேக்கிங் எப்படி பண்ணுறேன், எப்படி ஈஸியாக பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா சென்னை டு லடாக் 36,000 எப்படி நம்ம போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர போகிறோன்றது நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லடாக் பிளான்ட்டு. ஸோ யாராவது லடாக் போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கலக்கும் எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா கேமரா படுபக்காவா இருக்கு. என் கூடவே பிறந்தவன் அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியுமோ, ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பிராட். கவனத்தை மட்டும் செதறவிடக்கூடாது. கம்பெனி சிம்பிளை காட்டுவோமா? ஸோ இவ்வளோ லக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடிங் கேஸ் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி ரைடிங் ஜாக்கெட் லெவல் 2 ப்ரொடெக்ஷனு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போட்டுன்னு போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷீல்டு வெனாம் க்ளவுஸ். இது மெயின் க்ளவுஸு, இது செகண்டரி க்ளவுஸு. இப்போ நம்ம லடாக் போகிறோம் பார்த்துக்கிட்டிங்களா. ஒன்ஸ் நம்ம மணாலி தாண்டிட்டாலே ஃப்ரீசிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆகிடும். அதனால் அப்போ நம்ம மாற்றி போட்டால் தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்மெட் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஹெல்மெட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடிங் பூட்ஸு. ஸோ இந்த ரைடிங் பூட்ஸு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் வெதர் ரைடிங் பூட்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்னோவிலலாம் போட்டோம் அப்படின்னா வாமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் இந்த பூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாேருக்கும் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ரைடிங் பூட்ஸ் இல்லாமல் நம்ம லடாக் போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்கும். அதனால் இந்த ரைடிங் பூட்ஸு. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் பேகு, டெயில் பேகு. ஸோ பேக்குன்னு பார்த்தா இந்த 2 பேக் தான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 25 நாளைக்கு நம்ம போகிறோம் பார்த்துக்கிட்டிங்களா. 25 நாளைக்கு கிட்டத்தட்ட 5 செட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, ஸோ 1 2 3 4 ஷர்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டிஷர்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லேயில் போய்ட்டு நல்லா ஜாலியாக பார்த்திங்கன்னா இதை போட்டுனே சுற்றலாம். ஏன்னா லேயில் வெயில் தானே அடிக்க போகுது. அதுக்கப்புறம் கேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம மணாலி தாண்டினாலே ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கும் மணாலி டு லே. அதனால் பேலக்லாவா இல்லாமல் ஹெல்மெட் போட முடியாது. ஸோ அதனால் இது பேலக்லாவா, ஓகேங்களா, ஹெல்மெட் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேப்டாப் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு சார்ஜரு, அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸு ஒரிஜினல் வச்சிடாதீங்க. இது ஃபஸ்ட் காப்பி தான், ஆப்பிள் ஏர்பாட்ஸு. அதுக்கப்புறம் இது டேட்டா கேபிள் மொபைலுக்கு சார்ஜிங்க்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். அண்ட் பேண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஜீன்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைக்ரா பென்சில் ஃபிட். அது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் சார்ஜரு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபனல் எதுக்குன்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஒன்ஸ் நம்ம லேலாம் போயிட்டோன்னா பெட்ரோலில் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுப்போம், கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே பெட்ரோல் ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா புனல் வேணும். கேனில் வாங்கி வச்சுருக்கதால கேன்லேருந்து ஊற்றுறதுக்கு புனல் வேணும். அதுக்கப்புறம் இது கோப்ரோக்கு மைக்கு, செகண்டரி மைக்கு. ஸோ ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம், அதனால். ஸோ இதுதான் கோப்ரோ. நீங்கள் இதுக்கு தான் தேங்க்ஸே சொல்லணும். ஏன்னா இதால் தான் சென்னை டு லடாக் வீடியோஸ் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. அதில் தான் நம்ம இவ்வளோ தூரமாக வளர்ந்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோப்ரோ பார்த்தீங்கன்னா மெயின். வேர்த்து ஊற்றுது, ஃபேன் போடலையா மைக் பிரச்சனைனால, அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது 2 கிளாம்ப் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று 2 மவுண்ட்டு கிளாம்ப்பு. அதுக்கப்புறம் பென்ட்ரைவர். ஸோ பென்ட்ரைவர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோரேஜுக்காக தான், அதனால தான். ஸோ வேஸ்லின் எதுக்குன்னா ஒன்ஸ் நம்ம ஃப்ரீசிங் கண்டிஷன்லாம் போயிட்டுனா இங்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் நமக்கு இது ரொம்ப ரொம்ப மெயினு. அதே மாதிரி நம்ம பைக்கில் வாட்டர் கிராசிங் பண்ணுறோம்ல, அப்போ டிஸ்க் பார்த்திங்கன்னா ஜாம் ஆகும். இது உங்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட்டு நம்மளோட ஐடியா என்ன, யாரும் போய்ட்டு லடாக் போய்ட்டு கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப ஈஸியாக அவங்க போயிட்டு வரணும், எந்த ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கோல், ஓகேங்களா. அதனால் இந்த வேஸ்லின் எதுக்குன்னா டிஸ்க் பிரேக் ஜாம் ஆகிடும். அப்போ கேலிப்பரை கழட்டி நம்ம இந்த வேஸ்லின், அதாவது இது பெட்ரோலியம் ஜெல்லி தான், ஓகேங்களா. நம்மளுக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அது கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கேலிப்பர் பின்னுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்க் ஜாம் ஆகாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும், அதனால். அண்ட் நெக்ஸ்ட்டு வண்டிக்கு செயின் ஆயிலு. ஸோ நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், லூப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப காஸ்ட்லி, அதுவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக வேறு இருக்கும். நம்ம பட்ஜெட்டில் போகிறோம், அது எல்லாருமே போகணுன்னு வேறு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது செயின் லூப் வேண்டாம். இந்த மாதிரி நல்ல செயின் ஆயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேனில் போட்டு கவர் போட்டு லீக் ஆகாத அளவுக்கு சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது அந்த பேக் உள்ள போகும்போது இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. செயினும் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும். அதனால் பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு. ஸோ பவர் பேங்க் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைலம் ரொம்ப பவர்ஃபுல்லான தைலம்.
இது வந்து அந்த மூலிகை தைலம் சொல்லுவாங்களே அதுக்காக. அதுக்கப்புறம் கற்பூரம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மணாலிலேருந்து லே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மணாலிலேருந்து லே போகும்போது இந்த சாட்சு கரு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஆட்டிடியூடு. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு மூச்சோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தைலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷட்டில் ஆகும். ரொம்ப கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி கஷ்டப்பட்டு தான் அவனை அந்த இடத்துல வேறு வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப ஹை ஆட்டிடியூடில் நம்ம இங்கே சென்னை கொதிக்கிற வெயிலில் இருந்துக்கிட்டு பாருங்கள் இப்படி வேர்த்து ஊற்றுது. இந்த இதில் வந்துட்டு நம்ம அங்கே ஃப்ரிட்ஜு உள்ளே டீப்ரஸ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்க கண்டிஷனுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஹைட்டில் வேறு நம்மளால் மூச்சு விட முடியாது. ஸோ கஷ்டம்தான். மூக்கு அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மூச்சு ஈஸியாக விடுறதுக்கு அந்த கற்பூரம் அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைபாடு. ஸோ இந்த ட்ரைபாடு வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது, பட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூபர்லேயே. அதனால் அதுக்கப்புறம் டிஸ்க்லாக் எதுக்குன்னு வந்து இப்போ நம்ம டெல்லிலாம் போகிறோம் பார்த்துக்கிட்டிங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த டிஸ்க்லாக் இல்லாமல் நம்மளால் சர்வைவே பண்ண முடியாது. ஸோ டிஸ்க்லாக்ன்றது ரொம்ப ரொம்ப மெயினு. எங்கேயாவது நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா டிஸ்க்லாக் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போகணும். டெல்லி அந்த மாதிரி ஏரியாலலாம் நார்த் இந்தியா போயிட்டாலே. ஸோ அதனால் டிஸ்க்லாக் மெயின் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள். நான் லிங்க் எல்லாத்தோட லிங்க்கை நான் வந்து கீழே என்னோடய லிங்க்கே வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். எது விலை கம்மியாக இருக்கோ அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இந்த டேங்க் பேக் வந்து இவ்வளோ லக்கேஜஸ் இருக்குல்ல, ரைடிங் கேஸ் நம்ம போட்டுப்போம். இவ்வளோ லக்கேஜும் வந்து இந்த ஒரு 60 லிட்டர் பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் அது வந்து நான் பயங்கர பெருசு. ஷூ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெயின் கோட்டு பேக்குக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இது வந்து ட்ராக் பேண்ட்டு, 2 டிஷர்ட்டுக்கு ஷர்ட்டுக்கெலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பேண்ட் இருக்குது. ஸோ கேப் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த குல்லா டவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், பெட்ஷீட்டும் ரெயின் கோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், அவ்வளோதான். குல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லடாக்லாம் போனீங்கன்னா ஃப்ரீசிங் கண்டிஷனில் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா இது இல்லாமல் வந்து போக முடியாது. பட் இது நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வாங்குறது, இது வேலைக்கு ஆகாது. அங்கே போய் ஒன்று வாங்கி தான் ஆகணும். பட் இருந்தாலும் சர்வைவ் பண்ணுறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். பவர் பேங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஸ்ட்டு. பவர் பேங்க் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பவர் பேங்க் வேணும். 1 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. மொபைல் சார்ஜரும் நம்ம கேரி பண்ணுறோம், எங்கேயாவது கடையில் கூட கொடுத்து போட்டுக்கலாம். பட் லடாக் மாதிரியான ஏரியாஸில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கிறதால மொபைலும் சரி கோப்ரோவும் சரி நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் யூஸே பண்ணலன்னா கூட இறங்கினே இருக்கும். ஃபோன் வந்து ரொம்ப கூலிங் ஆகும் அது பேட்டரினாவும் இறங்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து எனக்கு அமேசானில் கொடுத்தாங்க. அமேசானில் நம்ம ஒர்க் பண்ணோம்ல, அப்போ வந்து அமேசானில் கொடுத்தாங்க. இது வந்து பெட்ரோல் கிளீனர். எதுக்கு அப்படின்னா, நம்ம மொத்தம் 7000 கிலோமீட்டர் போயிட்டு வரோம், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 23,000 பெட்ரோல் போடுறோம். ஒரு பங்க்கில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் இந்த பெட்ரோல் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். இதை மட்டும் தயவுசெய்து காசு மட்டும் பார்க்காதீங்க, தயவுசெய்து இதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வண்டிக்காக தான். ஸோ கொஞ்சம் சேஃப். அதனால் ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் இன்ஜெக்டர் த்ராட்டில் பாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேகு, அதுக்கப்புறம் இந்த டேப்பு. இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காரில் போகலாம், நம்ம வந்து பைக்கில் போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கட்டாயம் இந்த 3 டேகும் டேப்பும் இது இல்லாமல் தயவு செய்து லடாக் ரைடே பிளான் பண்ணாதீங்க. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. அதாவது இப்போ நம்ம க்ளவுஸ் எப்படி மாற்றி போடுறோமோ ஃப்ரீசிங் கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், கிளச்சு வந்து இதுவாகிடுச்சு அப்படின்னா இந்த டேகு டேப் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. வயரிங்கில் ஏதாவது இதுனா நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கலாம், கிளச்சுக்கு ஏதாவது இதுனா நம்ம டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சோப்பு, சீப்பு, எண்ணெய் இது எல்லாமே வந்து நான் கேரி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். போகிற இடத்துல வாங்கிக்கிட்டு அங்கே மட்டும் எது யூஸ் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு வந்துடலாம். சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கணுமா, அதோட வேலையை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய சோப்பு வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க, இடத்த அடிக்கோன்றதுக்காக தான் நான் இது வந்து இங்கே வச்சேன். இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி மைக்கா கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துன்னா 25 நாளைக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெரிய சோப்பு நம்மளுக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் லாக் இல்லாமல் தயவு செய்து லடாக் ரைட் பிளான் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம லக்கேஜை லாக் பண்ணுறதுக்கும் சரி, ஹெல்மெட்டை, ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே வந்து நான் ஈஸியாக வந்து இந்த இதில் லாக் பண்ணிப்பேன் பைக்கில் வச்சு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு தேவை, ஓகேங்களா. இன்னொரு விஷயம், என்னடா குப்பையை வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது குப்பை இல்லைங்க, இதுதான் வந்து நம்ம லைஃப் சேவரே லடாக்கில், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பேக்கிங் வீடியோலுமே யாருமே பெரிய யூடியூபரே கூட சரி இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களே இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர், ஓகேங்களா. கடையில் கொடுத்தது ட்ரெஸ் கடையில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர், மைக்கா கவர், ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வாட்டர் கிராசிங் பண்ணுறோம்ல, ஆஃப்டர் மணாலி டு லேல பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம இந்த ரைடிங் பூட்ஸில் கண்டிப்பாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் வந்து போட முடியாது, கிழிஞ்சிரும். இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கவர், ஓகேங்களா, இது வந்து கிழியாது, நல்ல ஸ்ட்ராங்கான கவர். இது போகும்.
அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இதை போட்டு தான் நம்ம ஷூ வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் வாட்டர் கிராசிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தண்ணியிலேருந்து தப்பிக்க முடியும். தண்ணி இன்கேஸ் உள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு காலையை வந்து மறுத்து போயிடும். அதுக்கப்புறம் சுற்றியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வந்து கவர் வந்து நீங்கள் கேரி பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கவர் என்ன ஃபோக்கஸ்க்கு விளம்பரமானலாம் கேட்டுறாதீங்க. ட்ரெஸ் வாங்கும்போது அப்படியே வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து மைக்கா இந்த லேப்டாப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம காலில் போட்டு அதுக்கப்புறம் ரைடிங் பூட்ஸ் போட்டு இந்த ரைடிங் பூட்ஸுக்கு மேலே இந்த கவரை போட்டு கயிறை வச்சோ இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ கட்டிக்க வேண்டியது தான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கிராசிங்கில் தப்பிக்க முடியும். இல்லைனா சோழி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கு. இதுக்கு மேலே வந்து நான் வண்டியில் எப்படி பேக் பண்ணுறேன்றத வச்சு காமிக்கிறேன். ரைட்லா ரைட்டு